வாழ்கோளமுடன் நேர்மையாரு. நம்ம வாழ்க்கையில் சாதிக்கணும்டா நம்ம நல்லா இருக்கணும், நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும், நம்ம வாழ்க்கையில் மென்மேலும் மேலே போகணும், நல்லா சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழணும்டா நம்ம என்ன செய்யணும்? இந்த உலகத்தில் நேர்மையாகவும் நேர்வழியிலும் நம்ம சென்றோம்டா நம்மளை தடுக்க இந்த உலகத்தில் யாராலையும் முடியாது. நமக்கு எப்பயுமே குறுக்கு வழியில் போனாத்தான் பல தடைகள் வரும், பல இன்னல்களையும் சிக்கலையும் சந்திக்கணும், பல பேர்த்துக்கு பயப்படணும். ஆனால் நம்ம நேர்வழியில் வரோமா சார், நம்ம யாருக்கும் பயப்பட வேண்டியதில்லை. தன் மனச்சாட்சி நமக்கு கோர்ட். இந்த மனச்சாட்சி ஒரு கோர்ட்டாக நம்ம எடுத்துக்கிட்டோம்டா நம்ம என்றைக்குமே வாழ்க்கையில் கீழே விழவே மாட்டோம், படிப்படியாக மேலே வைக்க இருப்போம். நம்ம வாழ்க்கை எப்பயுமே மகிழ்ச்சியாக இருக்கும். என்றைக்குமே வாழ்க்கையில் எதுலேயுமே கஷ்டம், அந்த கஷ்டத்துலேயும் நம்ம எப்பயுமே நமக்கு கொஞ்சம் நேர்மை இருக்கணும். ஒவ்வொரு மனிதனும் இன்றைக்கி கஷ்டப்பட்டவங்க தான் வாழ்க்கையில் உயர்ந்து நிற்கிறாங்க. நம்ம என்றைக்குமே சோதனைகள் வரோமா சார், அந்த சோதனையை நம்ம சாதனைகளாக மாற்றணும். நம்ம நல்லா வாழ்க்கையில் எப்பவுமே முன்னுக்கு போகிறோன்றோமோ சார், நம்ம எடுக்கிற நல்ல வாழ்க்கையில் முன்னுக்கு போனோம்னா நம்ம எடுக்கிற வேண்டிய ஒரே ஆயுதம் நேர்மை, நியாயம், நீதி. இந்த இதை எப்பவுமே நம்ம ஒரு ஆயுதம் எடுத்துக்கிட்டோம்டா நம்ம வாழ்க்கையில் யாருமே நம்மளை தோற்க வேண்டிக்க முடியாது. அந்த படைத்த இறைவன் கூட நம்மளை வீழ்த்தவே முடியாது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறையா பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மனிதரும் ஒவ்வொரு செயல்லையும் முன்னேறுறாங்க. ஆனால் இன்றைக்கும் உண்மையாக கஷ்டப்பட்டு யார் உழைக்கிறாங்களோ அவங்க பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்துலேயும் பார்த்து அவங்க படி எடுத்து வைப்பாங்க. வாழ்க்கையில் ஒவ்வொரு செலவு செய்கிறத கூட பார்த்து செய்வாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறையா பேர் இவன் கஞ்சன் பிசினாரி, கஞ்சன் எது யோசிச்சு செலவு செய்வான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த யோசிச்சு செலவு செய்கிறது யார் செய்வாங்க தெரியுமா? நல்லா கஷ்டப்படுறவங்க, பணத்தை உண்மையாக சம்பாதிக்கிறவங்க. இவங்க ஒவ்வொரு படிக்கட்டு மாரி அவங்க செலவு செய்கிறத பார்த்து செலவழிப்பாங்க. வீண் செலவழிக்க மாட்டாங்க, உண்மையாக இருப்பாங்க. அப்படி அவங்க என்ன செய்வாங்க, அதாவது அனாவசியமாக பணம் வரவங்க, குறுக்கு வழியில் வரவங்க, ஈஸியாக சம்பாதிக்கிறவங்க தான் கண்ட மாரி செலவழிப்பாங்க. ஆனால் உண்மையாக உழைக்கிறவங்க செய்கிறவங்க எப்படி சம்பாதிப்பாங்க? ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து எது தேவையோ எது தேவையில்லை என்று ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து புரிந்து செயல்படுவாங்க. அவங்க எப்பவுமே வாழ்க்கையில் நல்லா இருப்பாங்க. நம்ம உழைப்பு, இந்த உழைப்பும் மன உறுதியும் நீதியாக நியாயமாக இருந்துட்டோம்டா வாழ்க்கையில் நம்ம என்றைக்கும் தோக்கவே மாட்டோம். நம்ம வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். எல்லோரும் மகிழ்ச்சியாக வாழ மனிதத்துடன் வாழுங்கள். வாய்மை